தான். பட் இருந்தாலும் அது நமக்கு இன்ன வரைக்கும் அவங்க டீட்டெயில்ஸாக எதுவும் சொல்லலை. 0 இஸ் குட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தான், பார்ப்போம். நம்ம நிறைய இது அவங்களும் ஸ்டெப் எடுத்துகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. டிராஃபிக் போலீஸ் நம்ம கண்டிப்பாக அவங்கள பாராட்டி ஆகணும். மற்றபடி நிறைய இடத்துல ஆனால் இன்ன வரைக்கும் வந்து ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது. அதுவும் எப்படி சொல்கிறது, பசங்க நாங்கள் கரெக்டாக போனாலும் வயசானவங்க வந்து டக்குன்னு வந்து விழுந்துறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஸ்பீடு தான், நாங்கள் போகிற ஸ்பீடு தான் இதாகுதுன்னாங்க. ஆனால் எங்கள் மேலே நாங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் நாங்கள் கரெக்டாக போயிடுறோம். நடுவில் அவங்க சில பேர் நான் அன்றைக்கி போயிட்டு சொல்ல ஒரு கார் கடை இண்டிகேட்டர் போடாமல் டக்குன்னு வந்து அடிக்கிறான். அவன் போய் பின்னாடி போய் முட்ட தான் முடியும். அப்போ நான் என்ன பண்ண முடியும்? பின்னாடி போய் முட்டினோன்னா அவன் வந்து என்கிட்ட கேட்குறான், நீ ஏன் இவ்வளோ ஸ்பீடாக வர? ஆனால் அவர் என்ன, அவர் மேலே தான் தப்பு இருக்குது. அவர் டக்குன்னு நைட்டில் வந்து நான் ஏன் போய் முட்ட போகிறேன்? அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவங்க பார்க்கணும். ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுவோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ நல்ல மாற்றம் வரும் ப்ரோ. நல்லது நல்லா சொல்கிறேன்ல, இவங்க இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டெப் கொண்டு வரலாம். அதே மாதிரி டிராஃபிக் போலீஸும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நான் இப்போ இங்கேருந்து எனக்கு பக்கத்தில் தான் வீடு, 1.5 கிலோமீட்டர் தான் வீடு. அந்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ள 3 இடத்துல பிடிக்கிறாங்க. நம்ம இங்கே கடையில் நிற்கிறோம், சாப்பிட போவோம், கொள்ளுவோம். அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ. அப்படி நல்லது தான் ப்ரோ. வேறு எதுவும் சொல்ல ப்ரோ. மக்கள் கண்டிப்பாக நல்லது தான் ப்ரோ. 0 இஸ் குட்னு ஓகே தான். ஆமாம், சில பேர் வந்து ஓவராக இப்போ பைக் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பெண்டு போட்டுட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, பின்னாடி வரோம் நமக்கும் தான் இது. நம்ம சடனாக பிரேக் போகிறோம், நம்ம பின்னாடி வரவங்க அவங்க என்ன பண்ணால் அவங்க ஆக்சிடென்ட், அவங்க மோஸ்ட்லி லேடிஸு இடமா அவங்களுக்கு பொறுமையாக தான் வருவாங்க. நம்ம சடனாக பிரேக் போடுவோம், அவங்களுக்கு அந்த இது பண்ண தெரியாது. அடிக்கோனாவும் கீழே விழுந்து அடிப்படும், சில டைமில் உயிரே போகும். அதெல்லாம் நல்லது தான் நினைக்கிறேன். சாலைக்கு பாதுகாப்பு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபைனுன்றது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பைசா இருக்கிறவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ நமக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நாள் ஓட்டினா தான் ஒரு 1000 ரூபான்றது. அதில் 500 ரூபாய் ஃபைனுன்னு போச்சுன்னா மீதி 500 ரூபாய் போய் டியூ பைசா கட்டுவோமா, இல்லை வீட்டுக்குன்னு கொடுப்போமா? நம்ம இருக்கப்பட்டவங்க கொடுத்துருவாங்க, இல்லாதவங்க முடிச்சுட்டு தான் நின்றுட்டு இருப்போம். நல்லது தான். ஆமாம், மற்றவங்களுக்கு அவங்க போகிறது வந்து அவங்களுடைய இதுக்கோசம் போகிறாங்க. ஒரு கெத்து ஓட்டினா அது போல் பசங்க பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு போகிறாங்க. ஆனால் பின்னாடி வரவங்க அவங்களுடைய இது பார்க்க மாட்டேன்றாங்க, மற்றவங்களுடைய இது சேஃப்டி பார்க்க மாட்டேறாங்க. அவங்க விழுந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்கிறது? நிறைய அது போல் தான் ஆகுது. ஓட்டுறவங்களுக்கு பாதிப்பு இல்லை, பின்னாடி வரவங்க சைடில் வரவங்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. மக்களாக புரிஞ்சு ஓட்டினாவே நல்லா ஆக்சிடென்ட் ஆகாது. அவங்க பாட்டுன்னு அவங்க ஓட்டட்டும். அவங்க மக்களுக்கு பார்த்து ஓட்டினாலே போதும். இவங்க போட்டு விளம்பரம் பண்ண தேவையில்ல. ஏங்க ஸ்பீடாக போனாலும் கேஸ் தான் போடுறாங்க, பொறுமையாக போனாலும் கேஸ் தான் போடுறாங்க. கேட்டால் ஹெல்மெட் இல்லை, இது இல்லை, அது இல்லை, எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் கேஸ் தான் போடுறாங்க. இதை போட்டால் மட்டும் நம்ம மக்கள் சரியாயிடுவாங்களா? சும்மா இதெல்லாம் பித்தலாட்டம். ஸ்பீடாக போனால் மேலே போய் தான் சேர வேண்டியது தான். எதுக்கு ஸ்பீடாக போக போகிறீங்க? போய் என்ன பண்ண போகிறீங்க? பொறுமையாக போங்க, யாருக்கும் தொந்தரவு கிடையாது. இல்லை ஸ்பீடாக போனால் தானே அவனே இடிக்கணும், அவனுக்கு பதில் சொல்லலாம், நிறைய வேலை இருக்குல்ல. ஏன் ஸ்பீடாக போகிறீங்க? பொறுமையாக போங்க. இதை போட்டு தான் இது பண்ணலாம் இல்லை, நம்ம உயிர் நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அது நம்ம பொறுமையாக தான் போகணும். கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கேஸு கம்மியாக போடுங்க, மக்கள் பொறுமையாக போவாங்க. என்ன ஸ்பீடாக போகிறேன்னா அவனை பிடிச்சா நாளைக்கு அதே ஸ்பீடு தான் போவான். அவன் ஸ்பீடாக போய் ஒருத்தர்கிட்ட நம்ம போய் ஆபத்தில் வந்து கீழே வந்து அடிபடுறத விட நார்மல் ஸ்பீட்லேயே, அதாவது இப்போ சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு 30 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு அறிவிக்கிறாங்க. அதை யாரும் பின்பற்றுறது கிடையாது. ஒரு வண்டி போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் இடைவெளி வேணும், அதை யாரும் பின்பற்றுறது கிடையாது. போய் கரெக்டாக இடிக்கிற மாதிரி நிற்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் டிஸ்டன்ஸ் வச்சு வண்டி ஓட்டினோம்னா நமக்கும் பாதுகாப்பு, மக்களையும் பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இது நமக்கு பெட்டரானது இருக்குது. இப்போ இவங்க சொல்கிறது ஜீரோங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சக்கூடாது, அதை நம்ம ஹீரோவாக ஆக்கி காட்டணும். இப்போ அந்த ரவுண்டில் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு ஷாட் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம எந்த டிரைவரும் சரி, ஆட்டோ டிரைவரும் சரி, கால் டாக்ஸி டிரைவரும் சரி, பஸ்ஸு டிரைவரும் சரி, பஸ்ஸு டிரைவர்லாம் என்ன சொல்ல போனால் சைடே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நான் வந்து ரொம்ப வருத்தத்தை, நான் ஆட்டோ ஓட்டுறதுனால சொல்ல, அவரும் டிரைவர் தான், நானும் டிரைவர் தான், இருந்தாலும் சைடு பார்க்காமே சரசரன்னு திருப்புவாங்க. அது மாதிரி ஒரு சில ஆட்டோ டிரைவரும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம டிரைவர் தொழிலை வந்து நம்ம கடவுளாக மதிக்கிறோம். ஒரு செய்யும் தொழிலை தெய்வங்கிற மாதிரி ஒரு தொழிலை வந்து கடவுளாக மதிக்கிறோம். அந்த கடவுளை மாதிரி நமக்கு வர சவாரிக்காரவங்களையும் கடவுள் மாதிரி கொண்டு அவங்கள பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கணும் வீட்டில். புரியுதுங்களா? அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அது ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிறேன். மக்கள் திருந்துவாங்களாங்கிறது அவ்வளோவா என்னால் சொல்ல முடியல. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள திருந்தணுங்கிற ஒரு நோக்கம் வச்சுக்கணும், எண்ணங்கள் வச்சுக்கிட்டா அது ஆட்டோமேட்டிக்கே வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு. இப்போ 10 பேர் நினச்சாங்கன்னா 100 பேர் சமம். அது 100 பேர் இது பண்ணிவிடுவாங்க. அப்போ 100 பேர் நினச்சாங்கன்னா அது மேலே 1000 ஆகிடும், லட்சம் ஆகிடும், அப்படி போய்டும். அது மாதிரி ஒவ்வொரு டிரைவரும் ஒரு வண்டி ஓட்டுறோம்னா டிஸ்டன்ஸ் வச்சு ஓட்டுங்க.
மேடு பள்ளம் இருக்கிறது தெரியாமல் போயிடும். கிட்டத்தை போய் ஓட்டணும்னா பள்ளமேடு இருக்கிறது தெரியாம போயிடும். தொப்பு தொப்புன்னு வந்து அது வேறு அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டூ வீலர்காரங்களும் அந்த மாதிரி தான். சரசரன்னு போகிறாங்கல்ல, அந்த சரசரன்னு போகிறத வந்து ரொம்ப ஸ்பீடாக அப்படியே பெண்டெடுத்து போவாங்க. அது போய் என்ன பண்ண போகிறோம் நம்ம? வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சொல்கிற ஸ்பீடு 40-30 ஸ்பீடு, ஒரு நிமிஷம் சார், 40-30 ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணி கவர்மெண்ட் சொல்கிறத ஏற்றுங்க. அது வந்து மக்களுக்கு நல்லது, எல்லா டிரைவர்களுக்கும் நல்லது. இல்லை விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு தொழிலில் இறங்கிட்டோம். அது டிரைவிங் தொழிலாக இருக்கட்டும், மற்ற எந்த தொழிலாகவே இருக்கட்டும். டிரைவிங் தொழில்னா ஒரு உயிரை பாதுகாப்பாக கொண்டு போகிறது. அந்த நம்ம போய் ஒரு சவாரி கிடைக்குதுங்கிறதுக்காக போய் முந்திக்கிட்டு போய் நிற்கக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி பஸ்ஸு டிரைவரும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லையும் நடு ரோட்டில் நிப்பாட்டக்கூடாது. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னா வேற எந்த வண்டி நின்னாலும் ஹார்ன் அடிச்சு ஓரமாக நிப்பாட்டி ஓரமாக மக்களை ஏற்றணும். சென்ட்ரல் ரயில்வேஸ் எல்லாம் பாருங்க, நடு ரோட்லேயே அப்படி நிப்பாட்டுவாங்க. அப்போ அந்த டிரைவர்களுக்கும் என்னுடைய வருத்தத்தோட தெரிவிக்கிற ஒரு விஷயம், எல்லா டிரைவருமே வந்து கவனமாக ஏற்றிட்டு மக்களை பாதுகாப்பாக கொண்டு அவங்கவுங்க வீட்டில் பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கறது என்னுடைய கருத்து. ஆமாம் சார், இப்போ நேற்று கூட ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு விபத்து நடந்துச்சு. டிராஃபிக் இது போலீஸார் வந்து பீச் ரோட்டில் தான் இது நடந்திருக்கு. சட்டைன்னு போய் குறுக்க போய் வண்டி இருப்போம், ஆட்டோ அப்சர் ஆகி ஒரு குழந்தை இறந்துருச்சு. தெரியுங்களா? இப்போ இன்னும் நியூஸில் வந்திருக்கு. அது ஏங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டூ வீலராக இருக்கட்டும், ஆட்டோ இருக்கட்டும், டூ வீலர்காரவங்களும் ஃபாஸ்ட்டாக தான் போகிறாங்க. அது ஏன் போகிறாங்கங்கிறது எனக்கு தெரில. அதான் சரக்கு அடிச்சுட்டு தண்ணி போட்டு வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டு அறிவிக்குது. அதை யாரும் பின்பற்றுறது கிடையாது. வாகனங்கிறது வந்து நம்ம உயிருக்கு மேலே நினைக்கணும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்ம குழந்தைய வச்சுக்கிட்டு ஸ்கூல் போகிறோம், ஸ்கூல் பிள்ளைங்களை ஏற்றிக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடாக போவீங்க. புரியுதுங்களா? டைம் ஆயிடுச்சுன்னா அதை அட்வான்ஸாக நீங்கள் கிளம்பி கொண்டு போங்க. 8 மணிக்கு போகிறத 7 மணிக்கு நீங்கள் கிளம்புங்க. அந்த அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து டைமிங்கும் மிச்சப்படுத்திக்கலாம், நம்ம பிள்ளைங்களும் பொறுப்பாக கொண்டு சேர்க்கலாம். டைம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோவிலையும் அது மாதிரி தான் ஏறணும். ஏங்க சீக்கிரம் போங்க, ஆட்டோ டைம் ஆயிடுச்சுன்னுப்பாங்க. ஏங்க டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம உசுறு போடுவோங்க. அது நம்ம உயிர் முக்கியம். டைமுங்கிறது எப்போனாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம உயிர் முக்கியம், நம்ம பாதுகாப்பாக போய் சேரணும். அதுக்கு அட்வான்ஸாக இப்போ 9 மணிக்கு ட்ரெயின்னா நீங்கள் 6:30 மணிக்கே ரெடி ஆகி வந்துருங்க. அப்படி இல்லைன்னா அன்னைக்கு தினத்தை கேன்சல் பண்ணுங்க, அடுத்த தினத்துக்கு போங்க. என்ன சார், அதுதான் என்னுடைய ஒரு கருத்து சார். ரெண்டாவது வந்து டூ வீலர் ஓட்டுறவங்க தயவு செய்து சொல்கிறேன், என்னுடைய நலனுக்காக சொல்ல, எல்லாருடைய நலனுக்காகவும் டூ வீலர் ஓட்டுறவங்க மிக கவனக்குறைவாக ஓட்டணும். ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் டூ வீலருக்கு எவ்வளோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். பீச் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பீடெலாம் போவாங்க. எங்களுக்கே பயமாயிடும். நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம், நாங்கள் ஒரு 3 பேரை ஏற்றிட்டு போவோம். நீங்கள் அதே டூ வீலரில் 3 பேர் போகிறீங்க. அப்போ 3 பேர் போகக்குள்ள பெண்ட் அடிச்சு போகக்குள்ள கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம ஃபேமிலியை நினச்சி பார்க்கணும். குடும்பம் முக்கியங்க, குடி முக்கியம் கிடையாது. நம்ம குடியும் குடித்தனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த குடி கிடையாது. புரியுங்களா? குடிங்கிறது வந்து நம்ம வாழ்வு. குடிசல், அதான் குடிசல்னு பிரிச்சுனாங்க. அந்த குடியில் நம்ம வாழ்கிறோம். அந்த குடிங்கிறது வந்து நம்ம வாழ்வு. அந்த வாழ்வில் வந்து நம்ம வாழ்வாதாரத்தை கரெக்ட் பண்ணிக்கணும், நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும், நல்லபடியாக வாழணும். 2 நாள் நம்ம ஆண்டவன் ஒரு தடவை தான் நம்ம உசுரை படைச்சிருக்கான். மறு தடவை நம்மளை படைப்பாங்கிறது தெரியாது. அந்த ஒரு தடவையும் ஒவ்வொரு உயிரினமும் நல்லபடியாக வாழணும்னு என்னுடைய கருத்து. ஆனால் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, என்னதான் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க போகிறது ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்னாங்க, வேற முடியாது. எந்த போகிறோமே ஒரு கிளம்பத்துக்கு 5 நிமிஷம் பின்னாடி போகிறோம், முன்னாடி போகிறோம். ஆனால் உயிர் நமக்கு முக்கியம் இல்லை. அது கொஞ்சம் பொறுமையாக போகிறது ரொம்ப நல்லது தான். இது நல்லதுதான், நல்ல விஷயம். இதை பார்த்து நம்ம உயிர் நமக்கு வேணும். ஸ்பீடு போய் நம்ம ஒன்றும் புரோஜனம், எங்கேயும் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. என்ன ஒரு 5 நிமிஷம் முன்ன பண்ண போகுது, அவ்வளோதான். இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறோம், நல்ல விஷயத்துக்கு கிளம்புறோம், கெட்ட விஷயத்துக்கு கிளம்புறோம். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போய் கிளம்பலாம், தப்பு கிடையாது. இல்லை பின்னாடி கொஞ்சம் லேட் ஆனாலும் ஸ்லோவாக போகுது, நம்ம உயிருக்கு நம்ம தான் சேஃப்டி பண்ணணும். இன்னொருத்தர் இடிக்கிறோம், அவருக்கும் ஆபத்து, நமக்கும் ஆபத்து. மெயின் நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும். இது வந்து நல்ல கவர்மெண்ட்டு வரவேற்பு கெட்டு கண்டிப்பாக நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, பொது இடத்துல நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இந்தமாரி இந்த பேரிகேட்லாம் போட்டு நிறைய இடத்துல வச்சுருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். நல்லது தான், அது வரது நல்லது தான் சார். பைக்கு மட்டும் இல்லை, பைக்லேயும் போகிறவங்க இருக்காங்க, ஆட்டோலையும் போகிறவங்க, காருக்காரங்க இருக்காங்க. அவங்க பைக்கு மட்டும் சொல்லக்கூடாதுல்ல, எல்லாருமே இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் முன்ன பண்ணாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது வைக்கிறது நல்லது தான். அதான் சார், நம்ம உயிர் நமக்கு வேணும் சார். நம்மளை நம்பி பெத்த அப்பா அம்மா இருக்காங்க, இல்லை கல்யாணம் பண்ணவங்க ஒய்ஃபு பசங்க இருக்காங்க. நம்ம உயிர் நம்ம தான் காப்பாற்றுங்க இல்லையா? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க, செலவு பண்ணிருப்பாங்க,
நம்ம உயிரை நம்மளே வந்து பரிதாபமாக போகக்கூடாதுல்ல. நிறைய விட்டு நீங்களே பார்த்துருக்கலாம், நானும் பார்த்துருக்கலாம். ரோட்டில் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. 5 நிமிஷம் முன்ன பின்ன அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. போகிறது நல்லது தான் அது. கண்டிப்பாக பயன்பாடாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஜீரோ இஸ் குட். இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து ரொம்ப வலையளத்தில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. இதனால என்னென்னா மக்களுக்கு ரொம்ப சேஃப்டி. ஏன்னா அது மாதிரி இல்லாமல் ஆக்சிடென்ட் அதிகமாகுது. ஒரு வருஷத்துக்கு எப்படியோ ஒரு 20,000க்கு மேலே ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது. அது எதனாலன்னா ஹெல்மெட் போடாம காரணத்தினால தான். அந்த ஹெல்மெட் போடாத காரணத்தினால அது அவங்களும் இல்லாமல் பின்னாடி உள்ள வர்றவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் பைக் வச்சுருக்கீங்க, ஸ்பீடாக போகாதீங்க. ஸ்பீடாக போகிறதுனால உங்களால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹெல்மெட் போட்டு கண்டிப்பாக போங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னா, ஜீரோ இஸ் குட் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்டே வரக்கூடாதுன்னு தான் காவல்துறை வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே கோரிக்கை வைக்கிறாங்க. சரிங்களா? மக்களுக்கு எப்படி இருக்குன்னா, காவல்துறை வந்து நல்லா உதவி பண்ணியிருக்காங்க. இதுக்கு நல்லா அவங்க மக்களும் சேர்ந்து ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? மக்களும் சப்போர்ட் இருக்கணும். காவல்துறை வந்து ஒரு ஆப்ஷன் தான் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மக்களும் சப்போர்ட்டில் இருக்கணும். என்னோட கருத்து என்னென்னா, இப்போ பைக் எவ்வளோ வச்சுருக்கோம், ஹெல்மெட் எல்லோரும் கரெக்டாக போடுங்க, ஸ்பீடு லிமிட்டாக பண்ணுங்கள். சரிங்களா? பைக் என்ன வச்சுருந்தாலும் அதுக்கு தகுந்த ரோடு இல்லை இது. சரிங்களா? சடனாக எல்லோரும் பார்த்து கரெக்டாக போங்க. திருந்துவாங்க. மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் திருந்துவாங்க. சரிங்களா? காவல்துறை அவங்களும் ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மக்களும் சப்போர்ட் இருக்கணும். மக்கள் சப்போர்ட் இருந்தால் எதுவுமே முடியாதுன்னு இல்லை, எல்லாமே முடியும். சரிங்களா? இனிமேல் குறையும் கண்டிப்பாக. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் ஹெல்மெட் போடுங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே சரி கரெக்டாக ட்ரைவ் பண்ணுங்கள். விழிப்புணர்வாக கரெக்டாக ட்ரைவ் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி இல்லாமல் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க காவல்துறை ஆணையர்கள் எல்லாருமே. இந்த பிரச்சாரத்தில் எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. எதுக்கு கலந்துக்க சொல்கிறேன்னா, வெறும் 5 நிமிஷத்துக்கு தான். எதுக்கு அந்த 5 நிமிஷத்துக்குனா, இது மாதிரி மக்களை வந்து கரெக்டாக இருக்கணும், ஹெல்மெட் போட்டு போங்க. எதுக்கு இந்த ஜீரோ இஸ் குட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே கரெக்டாக இருந்துக்கணும், ஹெல்மெட் பாதுகாப்பாக போட்டுக்கணுன்றதுக்காக தான். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் பிரச்சாரம் தான். அதுக்காக எல்லாருமே கலந்துக்கோங்க. மக்கள் ஆணையர்களுக்கும் ரொம்ப நன்றி.